ஆடுகிறாள், சூளம் கை கொண்டவள் ஆடுகிறாள், சுந்தர ரூபிணி ஆடுகிறாள், சக்தி நிறைந்தவள் ஆடுகிறாள், சங்கடம் தீர்த்திட ஆடுகிறாள், ஆடுகிறாள் அன்னை ஆடுகிறாள், தேவி வராகினி ஆடுகிறாள், ஆடுகிறாள் தேவி. ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அற்புதமான பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் தான் நம்ம பார்க்க போறோம். அந்த வராகி அம்மன் எந்த அளவுக்கு உயரம் அப்படின்றத நம்ம இந்த சேலம் மாவட்டத்தில் அற்புதமான ஒரு தெய்வத்தை பார்க்க போறோம். அப்படி என்னடா தெய்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வராகி அம்மனும் பிரிதிகா தேவியும் இருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாக கால பூஜையும் வரக்கூடிய பக்தர்களுக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து கொடுக்குறாங்க இந்த வராகி கோயிலில். இந்த வராகி எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் முழுசாக வீடியோ பார்க்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதுதான் வராகிங்க. இந்த வராகி நம்ம பார்க்கறதுக்கு தான் நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். எப்படி வராகி இருக்கிறாங்க, பிரிதிகா தேவி எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க. சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமஸ்துதே. அம்பாள் வஜ்ரவாராகி அன்னைய தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். அம்பாள் சங்ககிரி சேலம் நெடுஞ்சாலையில் ஒருக்காமலை அடிவாரம் கிழக்கு பகுதியில் அம்பாள் அமர்ந்திருக்கிறார். இந்த ஆலயத்தில் நுழையும் பொழுதே முந்தி விநாயகர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மங்கள விநாயகர் முன்னாடி அமர்ந்திருக்கிறார். அந்த மங்கள விநாயகரை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு நேராக வந்தோம்னா ஸ்ரீ வித்யா கணபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மகாலட்சுமியை மடியில் வச்சுண்டு 10 திருக்கரங்களோட ஆசி வழங்கக்கூடிய கணபதியானவர் இருக்கிறார். இந்த கணபதியின் சிறப்பை பார்த்தீங்கன்னா சதுர்த்தி மட்டும்தான் கணபதிக்கு விசேஷ நாள் அப்படிங்கிறது கிடையாது. அம்பாள் மகாலட்சுமியை மடியில் வச்சுட்டு இருக்கிறதுனால எல்லா நாளுமே இவருக்கு விசேஷமான நாள். பரிகாரங்கள் எதுவும் தேவையில்லை. சுவாமி முன்ன ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டாலே நெஞ்சில் உள்ள குறைய நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி வல்லமை படைத்தவர். அப்படியே ஸ்கந்தன் இங்கு பழனியில் உள்ளது போலவே தண்டபாணி சுவாமி ஞான தண்டபாணியாக நின்று அருள் செய்கிறார். அந்த சுவாமியை அடுத்து பிரத்யங்கரா தேவி, உக்ர பிரத்யங்கரா அப்படின்ற திருநாமத்தோட அம்பாள் ஓங்கிய திருசூலமும் குத்துக்காலிட்டு அம்பாள் ஆங்காரமாக தெற்கு நோக்கியவளாக அமர்ந்திருக்கிறாள். அம்பாள் பிரத்யங்கரா தேவி முன்ன நின்று ஒரு துளி கண்ணீர், ஒரு துரோகம், ஒரு பாவம், யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு இழைத்த கஷ்ட நஷ்டங்களை அம்பாள் முன்ன நின்று ஒரு துளி கண்ணீர் விட்டு அழுதா போதும், அம்பாள் உடனே மனமிறங்கி வருவாள். நீதி ஸ்வரூபமாக நின்று அம்பாள் நம்ம மனக்குறைய போக்க வல்ல தேவதையாக அமர்ந்திருக்கிறார். அந்த அம்பாளுக்கு ஒவ்வொரு அமாவாசை தோறும் காலையில் 10 to 12 உச்சி வேளையில் வரமிளகாய் ஹோமமானது நடைபெறுது. அம்பாள் அந்த உச்சி வேளையில் மிகவும் ஏகாந்த திருக்கோலத்தை காற்றில் 1 மணிக்கு அம்பாளுக்கு ஆரத்தி மதிய உச்சி வேளையில் நடக்கும் பொழுது அம்பாளோட ஆற்றல் அனைவரும் மெய்சிலிர்த்து உடல் புல்லரித்து அனுபவிக்கும்படியாக இருக்கு. அந்த பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு அப்படியே நம்ம மூல தெய்வமாகிய அம்பாள் வஜ்ரவாராகி தேவதை. வஜ்ரவராகி அப்படின்னா உறுதியான ஸ்திரமான ராகி தேவதை அப்படின்னு அர்த்தம். 10 திருக்கரங்களோட நின்ற திருவடிவமா அம்பாள் இங்க அருளாசி வழங்கிட்டு இருக்கிறா. 10 கரங்களோட அம்பாள் அருளும் ஒரே திருத்தலம் இதுதான். வஜ்ரவராகி அப்படின்னா அம்பாள் மூலிகை திருமேனியினால் ஆனவள். புற்று மண்ணாலும் விசேஷ மூலிகைகளினாலும் அம்பாள் செய்யப்பட்ட திருமேனி. அம்பாளுக்கு பௌர்ணமி அன்று மட்டுமே அபிஷேகமானது நடைபெறும். அந்த அபிஷேகம் மிகவும் அருமருந்தாக வழங்கப்படுகிறது. நல்லதே நடக்கக்கூடிய நேர்த்திக்கடன் வேண்டுதல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அம்பாள் திருமண பாக்கியத்தை அள்ளித்தரவளாக இருக்கிறார். மஞ்சள் கிழங்கு 21 வாரத்திற்கு அம்பாளுக்கு 51 மஞ்சக்கிழங்குகளை மாலையாக கட்டி அணிவிக்க அம்பாள் 9வது 10வது வாரத்திலேயே நல்ல செய்திகளை கொண்டு வரும். திருமண பாக்கியங்களை அம்பாள் அள்ளி கொடுக்கிறார். நீண்ட காலமாக குழந்தை இல்லை, குழந்தை பேர் வேணும் அப்படின்னு வேண்டிக்கக்கூடிய தம்பதியினருக்கு மடிக்கணி பிரசாதம்னு சொல்லப்படக்கூடிய அந்த எலுமிச்சங்கனியின் மூலமாக அம்பாள் குழந்தை பாக்கியத்தை அள்ளி கொடுத்துட்ருக்கார். இது மட்டும் தானா அப்படின்னா எல்லோருடைய மனதிலும் எல்லோருடைய வாழ்விலும் ஒரு லட்சியமாக இருப்பதுங்கிறது சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறது பல பேரோட கோரிக்கை. இந்த ஆலயத்தில் 5 செங்கல் கொண்டு அம்பாள் முன்ன வச்சு அந்த வழிபாடு செய்து ஒரு செங்கலை பிரசாதமாக கொடுப்பாங்க.
அந்த ஒரு செங்கலை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சந்தனம் மெழுகி மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டு தினமும் தூபதீபம் காட்டி பூஜைகள் செய்து வர அதாவது ஒரு வருடம் பூர்த்தி ஆறதற்குள்ளேயே சொந்த வீடு கட்டுவதற்குண்டான யோகத்தை அம்பாள் அள்ளி கொடுக்கிறார். அம்பாள் வாராகிக்கு முக்கியமான நாட்கள், பூஜை நாட்கள் அப்படின்னு பார்த்தா வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு ஆகிய இந்த 3 தினங்கள் வாரங்களில் விசேஷமான வழிபாடு கொண்ட நாட்கள். இது தவிர்த்து தேய்பிரை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி அப்படின்னு சொல்லப்படியான அம்பாளின் திருநாமமே பஞ்சமி. பஞ்சமி பஞ்சபூதேசி பஞ்சசங்கியோபசாரிணி அப்படின்னு சொல்லுவோம். அம்பாளுக்கு விசேஷமான நாள் அப்படின்னா பஞ்சமி திதி. அந்த வளர்பிறை, தேய்பிறை ஆகிய 2 பஞ்சமி தினங்களுமே மாலை 6 மணிக்கு அம்பாள் வஜ்ரவாராகி பீடத்தில் திரு யாகமானது நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் அமாவாசை, பௌர்ணமி அந்த நாட்களும் மிகவும் விசேஷமாக வழிபாடுகள் செய்யப்படும். அமாவாசை தினத்தன்று காலை 10:30 மணியிலிருந்து 12 மணிக்குள்ள நிகும்பலா யாகம்னு சொல்லப்படக்கூடிய வரமிளகாய் யாகமானது நடைபெறும். அம்பாள் வாராகிக்கும் பிரத்யங்கராவுக்கும் மதியானம் உச்சி வேளையில அர்ச்சனை, பூஜைகள், அபிஷேகமானது நடைபெறும். அமாவாசை அப்படிங்கிறது அமானுஷ்யங்களிலிருந்து இந்த மனித ஜென்மாக்களை விடுவிக்கக்கூடிய ஒரு திருநாள். அன்றைய நாள் சக்தி தேவதை மிகவும் ஆனந்தமாக இருப்பதாக ஐதீகம். அதனால அமாவாசை யாகத்துல கலந்துக்கிட்டு ஏவல், பில்லி, சூன்யம் முதலான மாந்திரீக பிரச்சனைகளிலிருந்தும், கண் திருஷ்டி, பொறாமை முதலான மனித சரீரங்களால் ஆகக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும் மக்கள் விடுபடுவது இந்த நாள் உகந்த நாளாக இருக்கும். பௌர்ணமி தினம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அம்பாளுக்கு இன்னும் விசேஷமாக கருதப்படுகிறது. பௌர்ணமி நிலவில தான் அம்பாளே வாசம் செய்கிறாங்க. சூரியனும் சந்திரனும் தான் இந்த உலகத்துல நாம் கண்ணால கண்டு உணரக்கூடிய தெய்வங்களா இருக்கு. அதிலும் சூரியனை கண் கொண்டு நேர பார்க்கறது முடியுமோ என்னமோ, சந்திரனை குளிர குளிர பார்க்க. ஏன்னா அம்பாளே பூர்ண சந்திரனிபா அப்படின்னு சொல்லுவோம். பூர்ண சந்திரனா பௌர்ணமி நிலவுல அம்பாள் மகாசோடசியாக இருக்கிறார். அந்த பௌர்ணமி அன்று அம்பாளுக்கு நவாவரண பூஜைகளானது நடைபெறும். ஏன்னா ராஜராஜேஸ்வரி தான் ஆதி அந்தமில்லாத அனாதியான இந்த பிரபஞ்சத்தின் உச்ச சக்தியாக விளங்குபவள். ஆதிபராசக்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அம்பாள் தான் சாட்சாத் ராஜராஜேஸ்வரி, லலிதா மகா திரிபுர சுந்தரி. அந்த லலிதா மகா திரிபுர சுந்தரியின் படை தளபதியாக விளங்குபவள் தான் அன்னை வாராகி. அம்பாளோட அங்க, உபாங்க, பிரத்யங்க தேவதைகள்னு சொல்லுவாங்க. அங்க தேவதையாக அம்பாள் பாலையும், உபாங்க தேவதையாக மாதங்கியும் அன்னபூரணியும் விளங்குறாங்க. பிரத்யங்க தேவதையாக விளங்குறதுனால தான் அம்பாளுக்கு பிரத்யங்கரா அப்படின்னு திருநாமம். ஆக சக்தி தேவதைகளின் நாளாக விளங்குவது எது? இந்த பௌர்ணமி. அந்த பௌர்ணமி தினத்தன்று மாலை 6 மணிக்கு அம்பாளுக்கு அபிஷேக அலங்கார பூஜைகளானது நடைபெறும். அதை தொடர்ந்து நவாவரண பூஜைகள் நடைபெறும். மகா யாகமானது நடைபெறும். பௌர்ணமி அன்று நடத்தப்படக்கூடிய ஷோடசி மகா யாகத்தில் கலந்துக்கிட்டா சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். மனதில் என்ன எல்லாம் நியாயமான கோரிக்கைகள் உண்டோ அத்தனையும் அந்த பௌர்ணமி யாகத்தில் கலந்து கொள்ளும் பொழுது ஜெயமாகும். ஏன்னா அம்பாள் உரைகின்ற நிலவுல இருக்கக்கூடிய அந்த முழு நிலவு தரிசனமானது என்னைக்கு கிடைக்குது? பௌர்ணமி அன்னைக்கு. அந்த பௌர்ணமி அன்னைக்கு உச்சி பௌர்ணமி கோவிலின் கோபுரத்தை எட்டும் பொழுது இங்கு தீபம் ஏற்றப்படும். தொண்டு தொட்டு இந்த நிகழ்வானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்து பக்தர்களும் கலந்து அம்பாளோட அம்பாளோட அனுகிரகத்தை பெற்று நல்வாழ்வில் சிறந்து மேலோங்க வேண்டுமாய் கேட்கிறேன். நல்லதே நடக்கும்.